Hi friends, welcome back to our channel. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் மூணார் ட்ரிப்பில் தங்கியிருந்த லாஸ்ட் ரெசார்ட்டோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேங்க. ஆல்ரெடி வந்து நான் 2 ரெசார்ட்ஸோட ரிவ்யூ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெசார்ட்டோட நேம் வந்து ட்ரீம் கேச்சர். இது வந்து மூணார்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் ரத்னகிரின்ற பிளேஸில் இருக்குங்க. ரெசார்ட்குள்ளே என்ட்ரு ஆனதுமே மெயின் பில்டிங்குள்ளே வந்து ரிசப்ஷன் ஏரியா அண்ட் வெயிட்டிங் ஏரியா இருந்ததுங்க. வெல்கம் ட்ரிங்க்குக்கு வந்து கிரேப் ஜூஸ் கொடுத்துருந்தாங்க. அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் இந்த ரெசார்ட் பிளான் பண்ணுறீங்கன்னா மூணார் ரீச் ஆனதுமே எந்த ரூட்டில் வரணும்னு சொல்லிட்டு டேரெக்டாக வந்து ரெசார்ட்கே கால் பண்ணி கேட்டுக்கோங்க. நாங்கள் வந்து கூகுள் மேப் சொன்ன ரூட்டை ஃபாலோ பண்ணி வந்திருந்தோம். அந்த ரூட் வந்து சுத்தமாக நல்லா இல்லை. ரோட்ஸ்லாம் ரொம்ப ஸ்டீப் அண்ட் பம்பியாக இருந்தது. ஸோ பெட்டர் நம்ம ரெசார்ட்க்கு கால் பண்ணி ரூட் கேட்டுக்கிறது வந்து நல்லது. இந்த ரெசார்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 ஏக்கர்ஸ் ஆஃப் வந்து டீ பிளான்டேஷன் நடுவில் இருக்குது. ஆக்சுவலாக டீ பிளான்டேஷன் மட்டும் இல்லை, கார்டமன், ஆரஞ்ச் பிளான்டேஷனும் வந்து இங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க. உள்ளே வந்ததுலேருந்தே பார்த்திங்கன்னா நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் வந்து பிளான்ட்ஸ் அண்ட் ட்ரீஸ் இருந்தது. நீங்கள் வந்து ஒரு நேச்சர் லவ்வராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசார்ட்டில் வந்து ஸ்டே பண்ணலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கேட்டகரிஸ் ஆஃப் ரூம்ஸ் இருக்குங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மெயின் பில்டிங் பார்த்துருந்தோம் இல்லைங்களா, அங்கே வந்து ஒரு 3 கேட்டகரிஸ் ஆஃப் ரூம்ஸ் இருக்குது. டீலக்ஸ், சுப்பீரியர் அண்ட் இன்டர் கனெக்டட் ரூம்ஸ்னு. டீலக்ஸ் ரூம்லேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு பால்கனிலேருந்து கார்டன் வியூ தெரியும். சுப்பீரியர் ரூமோட பால்கனிலேருந்து நமக்கு மவுண்டெயின் வியூ தெரியும். அதேமாதிரி சைஸும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இன்டர் கனெக்டட் ரூம்ஸ்னால் வந்து ஒரு 2 ஃபேமிலிஸ் வந்து ஒன்றா ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபேமிலிஸோ ஃப்ரெண்ட்ஸோ வந்து ஒன்றா வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஹனிமூன் காட்டேஜ் அண்ட் ட்ரீ ஹவுஸ். இந்த 2 டைப்ஸ் ஆஃப் ரூம்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா டீ பிளான்டேஷனுக்கு நடுவில் தான் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட்லேருந்து ஒரு 60 ஃபீட் ஹைட்டில் தான் இந்த ரூம்ஸை வந்து கட்டியிருக்காங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டீ பிளான்டேஷன் நடுவில் ஒரு ரூமில் வந்து ஸ்டே பண்ணணுன்னு ஆசை. ஸோ அதனால தான் வந்து இந்த ரூம் புக் பண்ணியிருந்தோம். நாங்கள் வந்து புக் பண்ண ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஹனிமூன் காட்டேஜ் ரூம் தான். ரூம்குள்ளே என்டர் ஆனதுமே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கிங் சைஸ் பெட் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த ரூமோட ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 400 வருங்க. காட்டுக்கு லெஃப்ட் சைட் பார்த்திங்கன்னா 2 சேர் அண்ட் டேபிள் போட்டிருந்தாங்க. நம்ம ரூம்க்கே ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றப்போ இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா காஃபி டீ மேக்கர் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு லாங் சைஸ் மிரர் வந்து வச்சுருந்தாங்க. டோருக்கு வந்து லெஃப்ட் சைடில் வந்து ஒரு பெரிய கிளாசெட் இருந்தது. ஸோ அதுக்கு பக்கத்தில் ரெஸ்ட் ரூம் இருந்தது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம்குள்ளே என்ட்ரு ஆனதுமே ஃபஸ்ட்டு வந்து வாஷ் பேஷன், அப்புறம் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட், அதுக்கப்புறம் வந்து பாத் ஏரியா இருந்தது. ஸோ ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாமே ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் வந்து எல்லா டாய்லெட்ரி கிட்டுமே அவைலபிளாக இருந்தது. டிவி யூனிட் வந்து பார்த்திங்கன்னா காட்டுக்கு ஆப்போசிட்லேயே இருந்தது. இங்கே ஸ்மார்ட் டிவி தான் கனெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் ரூமில் இருக்க எல்லா விண்டோஸ்க்குமே பார்த்திங்கன்னா விண்டோ பிளைண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. நமக்கு எந்த அளவுக்கு லைட் வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஃபுல்லாக ஓப்பன் பண்ண பிறகு ரூமோட வியூ பார்க்குறதுக்கு இப்படி தான் இருந்தது. பார்த்திங்கன்னா ஒரு பேப்பரில் வந்து இந்த ரெசார்ட்டில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குது ப்ளஸ் அதோட டைமிங்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருந்தாங்க. இந்த ரெசார்ட்டில் பார்த்திங்கன்னா ஸ்பா ஃபெசிலிட்டிஸ் கூட இருக்குங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மசாஜஸ் அண்ட் ஃபேஷியல்ஸ்லாம் இருக்குது, அதோடைய ப்ரொசீஜர் அண்ட் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கிளியராக ஆட் பண்ணியிருந்தாங்க. இப்போ வாங்க நம்ம இந்த பால்கனிலேருந்து வியூ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டோர் ஓப்பன் பண்ணதுமே வந்து பார்க்க அவ்வளோ அழகாக இருந்ததுங்க, பச்சை பசேல்னு. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ட்லேருந்து இந்த எண்டு வர ஃபுல் பிளான்டேஷனோட வியூ தெரிஞ்சுது. பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. நம்ம இங்கே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு 2 சேர்ஸுமே போட்டிருந்தாங்க. ஸோ இங்கே உட்காந்துட்டு நம்ம எதை பற்றியுமே யோசிக்காமல் ஃபுல் பிளான்டேஷனோட வியூ வந்து ரசிச்சுக்கிட்டே இருந்தால் மைண்டுக்கு வந்து அவ்வளோ ரிலாக்ஸிங்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ரெசார்ட்டில் இருக்க ஸ்விம்மிங் பூல் தான் பார்க்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஃபினிட்டி ஸ்விம்மிங் பூல் தாங்க. இங்கேருந்து பார்க்குற வியூ வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த மவுண்டெயின்ஸோட வியூவெல்லாம் சூப்பராக தெரிஞ்சுது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் பூல்லே வந்து கிட்ஸ்க்கு வந்து தனியாக ஒரு செக்ஷன் மாதிரி செப்பரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அவங்களுமே வந்தால் இங்கே நல்லா என்ஜாய் பண்ணலாம்.
ஸ்விம்மிங் பூல் மேலேயே வாஷ் ஷவர் ஏரியான்னு ஒன்று இருக்குது. ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுல் ரெசார்ட்டோட வியூ ப்ளஸ் வந்து மவுண்டெயின்ஸோட வியூலாம் ரொம்ப அழகாக தெரியும். பூல் ஏரியா அண்ட் மெயின் பில்டிங் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜ் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோஜெனிக் ஸ்பாட்னே சொல்லலாம். ஸோ இந்த இடத்துலேருந்து நமக்கு வந்து வியூவும் நல்லாயிருக்கும், ஃபோட்டோஸ் எடுத்தாலும் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பட் இதில் வந்து ஃபஸ்ட் டைம் நடக்கிறப்போ கொஞ்சம் பயமாக இருந்தது, அதுக்கப்புறம் வந்து பழகிடுச்சு. ஹேங்கிங் பிரிட்ஜ் க்ராஸ் பண்ணி வந்தோடனே இன்டோர் ப்ளே ஏரியா இருந்ததுங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து டேபிள் டென்னிஸ், பில்லியார்ட்ஸ், டேபிள் சாக்கர், அதுக்கப்புறம் செஸ் அண்ட் கேரம் இருந்தது. நாங்கள் கொஞ்ச நேரம் வந்து கேரம் விளையாடிட்டு இருந்தோம். இங்கே ஸ்பா இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அங்கே வந்து என்னோடய ஹஸ்பண்ட் ஹெட் அண்ட் ஷோல்டர் மசாஜ் வந்து எடுத்துக்கிட்டாங்க. அவங்க வந்து எல்லா ப்ரொசீஜரும் எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு தான் மசாஜ் பண்ணியிருந்தாங்க. மசாஜ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சொன்னாங்க. உங்களுக்கு வேணா ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளே ஏரியா விட்டு வெளியே வந்த உடனே ரெஸ்டாரண்ட் இருந்துச்சுங்க. ஈவினிங் டைமில் வந்து லைட்ஸ்லாம் போட்டு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. நைட் ஃபுட் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரூம்க்கே ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அவங்களோட மெனு கார்டில் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருந்தோம். ரேட்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு அஃபோர்டபுளாக தான் இருந்தது. நாங்கள் என்னென்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம்னா வெஜ் ஃப்ரைட் ரைஸ், அதுக்கப்புறம் 2 செட் ஃபுல்கா, அப்புறம் கிரேவி வந்து பார்த்திங்கன்னா ஷாஹி பன்னீர், அப்புறம் வந்து ஒரு வெஜ் நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். டேஸ்ட் வைஸ் வந்து எல்லாமே நல்லா இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்த உடனே பால்கனியில் கொஞ்ச நேரம் உட்காந்து இந்த வியூ ரசிச்சுக்கிட்டே இருந்தேன். எனக்கு வந்து இந்த வியூ எத்தனை வாட்டி பார்த்தாலுமே சுத்தமாக போர் அடிக்கல, பார்த்துட்டே இருக்கணும் போல் தோணுச்சு. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு வந்திருந்தோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து இங்கே காம்ப்ளிமெண்ட்ரி தான். ஸோ என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து நான் வீடியோவாக வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் புஃபே ஆப்ஷன் இருந்ததுங்க. அதில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டிஷ்ஷஸ் இருந்தது. மெயினாக வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் புஃபே எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி எல்லா டைப்ஸ் ஆஃப் டிஷ்ஷஸுமே வச்சுருந்தாங்க. ஸோ டேஸ்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா இருந்தது. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆப்போசிட்டில் வந்து ஒரு ஹட் மாதிரி இருந்தது. ஸோ அங்கே போயிட்டு என்ன இருக்குதுன்னு பார்க்கலான்னு போயிருந்தோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக இந்த ஏரியாவில் வந்து சேர்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. இங்கேருந்து பார்க்குறதுக்கு வியூ வந்து சூப்பராக இருந்துச்சு. ஃபுல் பிளான்டேஷனோட வியூ தெரிஞ்சுது. இங்கே கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இந்த ரெசார்ட்டில் 1 டே ஸ்டே பண்ணுறதுக்கு எங்களுக்கு 10K ஆயிருந்தது. நாங்கள் ஸ்டே பண்ணி இந்த ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஹனிமூன் காட்டேஜ். ஃபஸ்ட்டு நாங்கள் அகோடா மேக் மை ட்ரிப்பில் வந்து ப்ரைஸ் பார்த்துருந்தோம். ஸோ அதை விடவே ரெசார்ட் கால் பண்ணி கேட்குறப்போ கொஞ்சம் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருந்தது. ஸோ அதனால் அவங்கக்கிட்டேயே புக் பண்ணிட்டோம். நான் ஃபஸ்ட்டு சுப்பீரியர் ரூம்னு ஒன்று சொன்னேன் இல்லைங்களா மெயின் பில்டிங்கில், அதுக்கு வந்து 7K போல் சார்ஜ் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் வந்து பட்ஜெட் வைஸ் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த ரூம் கூட புக் பண்ணிக்கலாம். ஃபேமிலிஸ் அண்ட் கப்பலாக இந்த ரெசார்ட்க்கு வந்து ஸ்டே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. நான் ஹார்ஸ் ரைட், ஜீப் சஃபாரிலாம் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதுக்கு வந்து ஒரு பர்சனுக்கு வந்து 400 போல் சார்ஜ் பண்ணுறாங்க. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் கமெண்ட்ஸில் ஒருத்தர் வந்து இந்த டோட்டல் ட்ரிப்க்கு உங்களுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆச்சு அப்படின்றத ஷேர் பண்ண சொல்லியிருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டோட்டலாக மூணாருக்கு நாங்கள் ஒரு 4 டேஸ் ட்ரிப் போயிருந்தோம். ஸோ ட்ரிப்பில் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு எவ்வளோ ஆச்சுன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நாங்கள் வந்து சென்னை டு வந்து திண்டுக்கல் போயிருந்தோம் ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கு வந்து ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ணியிருந்தோம். வந்தே பாரத் அண்ட் தேஜஸ் எக்ஸ்பிரஸில் தான் ட்ராவல் பண்ணியிருந்தோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெர் பர்சனுக்கு வந்து அப் அண்ட் டவுன் வந்து 2000 ஆச்சு. ஸோ டோட்டலாக 4000 ஆச்சு. அப்புறம் வீட்டிலேருந்து ஸ்டேஷன் போகிறதுக்கு வந்து கேப் எடுத்திருந்தோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1000 ருபீஸ் போல் ஆயிருந்தது. திண்டுக்கல் டு மூணார் ட்ராவல் பண்ணுறதுக்கு என்னோடய ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட கார் தான் எடுத்திருந்தோம். ஸோ அதனால் டீசல் காஸ்ட் மட்டும் பார்த்திங்கன்னா 3000 ஆச்சு. ஸோ
டோட்டலாக டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு வந்து 8000 ருபீஸ் ஆச்சு. ஃபுட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து எல்லா ரெசார்ட்ஸ்லையுமே காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம லன்ச் அண்ட் டின்னருக்கு மட்டும்தான் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 மீல்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ 5000 கிட்ட ஆயிருந்தது. ஸ்டேக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து 18K ஆச்சு 3 ரெசார்ட்ஸையும் சேர்த்து. அது தவிர்த்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபேமிலிஸ்க்கு சாக்லேட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அப்புறம் ஸ்பீட் போட்டில் ட்ராவல் பண்ணது, பார்க்கிங், இந்த மாதிரியான மிஸ்லேனியஸ் செலவு வந்து 3000 ஆயிருந்தது. ஸோ டோட்டலாக இந்த ட்ரிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா 34,000 ஆயிருந்தது. இந்த ட்ரிப்பில் நாங்கள் பண்ண ஒரு மிஸ்டேக் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக நாங்கள் இந்த லாஸ்ட் ரெசார்ட் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து லாஸ்ட் டே பிளான் பண்ணது வந்து தப்பாயிடுச்சு. பிகாஸ் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் சீக்கிரமாக செக் அவுட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஏன்னா நாங்கள் ட்ராவல் பண்ணணும் அப்படின்றதுனால. ஸோ இந்த மாதிரி ஒரு லக்ஸுரி ரெசார்ட் நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா அது வந்து மிட்டே வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ரெசார்ட்டில் உங்களுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு நாங்கள் எங்கே போயிருந்தோம்னா அலிபாபா அண்ட் 41 டிஷ்ஷஸ்ன்ற ரெஸ்டாரண்ட் தான் போயிருந்தோம். இது வந்து மூணாரில் தான் இருக்குது. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெசார்ட்டில் இருக்கவங்க தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஆம்பியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நாங்கள் என்னென்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம்னா மலபார் பரோட்டா அண்ட் பன்னீர் கிரேவி ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம், கடாய் பன்னீர். ஸோ அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நெக்ஸ்ட்டு பிளெயின் கேரளா பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஃபிஷ் ஃப்ரை ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓவரால் இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆம்பியன்ஸ் அண்ட் ஃபுட் ரெண்டுமே நல்லா இருந்தது. மூணார் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். லன்ச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபேமிலிஸ்க்கெலாம் சாக்லேட்ஸ் வாங்குறதுக்காக மெக்கோஃபா அப்படின்ற சாக்லேட் ஃபேக்ட்ரிக்கு தான் வந்திருந்தோம். ஸோ இந்த ஷாப் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்த்து ரிவ்யூஸ் நல்லா இருக்குது அப்படின்றதுனால இந்த சாக்லேட் ஃபேக்ட்ரிக்கு வந்திருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து போன உடனே நமக்கு சாக்லேட்ஸ் எப்படி வந்து தயாரிப்பாங்க அப்படின்ற ப்ராசஸை வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா நமக்கு வந்து என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சாக்லேட்ஸ் இருக்குது அப்படின்றத அவங்களே சஜஸ்ட் பண்ணுறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மில்க் சாக்லேட், ஒயிட் சாக்லேட், டார்க் சாக்லேட், அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ நம்ம வேணால் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த சாக்லேட்குள்ளே பார்த்திங்கன்னா நட்ஸ் வந்து ஸ்டஃப் பண்ணியிருந்தாங்க. ஆல்மண்ட், கேஷ்யூ, ஹேசல்நட், அந்த மாதிரி நட்ஸ் எல்லாம் வந்து ஸ்டஃப் பண்ணி தராங்க. இன்னொரு வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரூட் பல்ப்பை வந்து உள்ளே ஸ்டஃப் பண்ணியிருந்தாங்க. சீரியஸாக அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் ஒரே ஒரு பாக்ஸ் தான் அந்த மாதிரி வாங்கி ட்ரை பண்ணியிருந்தோம் ஃபஸ்ட் டைம்னால. பட் அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. பட் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்தது. ஸோ அது உங்களுக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்க வந்து சாக்லேட்ஸ் மட்டும் இல்லாமல் கோகோ பவுடர், கோகோ பட்டர்லாம் கூட சேல் பண்ணுறாங்க. உங்களுக்கு வேணுன்னா வந்து செக் பண்ணி பாருங்கள். இங்கே சாக்லேட்ஸோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தாங்க இருந்தது. பட் குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ரியலான ஒரு சாக்லேட்டை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு நாங்களுமே வந்து ட்ரிப்பை முடிச்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரியான கண்டென்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.